கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரையில் கூறப்படும் கல்வியின் மகிமையை நன்குணர்ந்து தாம் கற்ற கல்வியால் நல்லெண்ணங்களை இந்த சமுதாயத்திற்கு விதைத்து வருகின்ற மாதரசியாம் முனைவர் தேந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற தலைப்பை காதோர்க்க காத்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று கொண்டு இறைவணக்கத்துடன் இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். இறைவணக்கம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா இறைவா, சித்தினைய சித்துடன் இணைத்தாய், சித்தினைய சித்துடன் இணைத்தாய், அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய், சித்தினைய சித்துடன் இணைத்தாய், அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம், ஆக பல பலனல் அழகுகள் சமைத்தாய், ஆக பல பலனல் அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா இறைவா, முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய், முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய், பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், எங்கள் பரமா பரமா பரமா, பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், எங்கள் பரமா பரமா பரமா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா இறைவா. நன்றி நன்றி. இந்த மாணவருக்கு வாழ்த்துக்கள். மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்ற தலைப்பில் எங்கள் மாணவ கண்மணிகளின் பெற்றோர்களுக்கான இனிய தலைப்பு. இத்தலைப்பில் சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார்கள் நம் பள்ளி உதவி தலைமை ஆசிரியை திருமதி பி கிருஷ்ணகுமாரி அவர்கள். இந்த இனிய மாலை நேரத்தில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் தேந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் பெற்றோர்களுக்கான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற பாரதியின் உன்னத மொழிக்கு இலக்கணமாய் திகழும் புதுமை பெண்ணாய் வலம் வரும் மதிப்பிற்குரிய முனைவர் தேந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், மேடை பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், மாணவ ஆலோசகர் என பன்முகத்திறன் கொண்டவர். அனுபவமும் அறிவும் நிறைந்த சிறப்புரை ஆற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அன்னாரை வருக வருக என பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம்.
அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அவர்தம் கணவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் பெரும் மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று தங்களது பல்வேறு வேலைகளுக்கு இடையிலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பிற்கினிய பெற்றோர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் ஆசிரிய பெருமக்களையும் அலுவலக உதவியாளர்களையும் வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு பெற்றோர்களே, இன்றைய கதாநாயக நாயகிகள் நீங்களே. உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வி என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை மனதில் ஏற்றி அறிவை ஊற்றி மெருகேற்றி வருகின்ற பேராற்றல் மிகுந்த பேராசிரியர், முனைப்போடு முன்வந்து கொண்டிருக்கின்ற முனைவர், ஜெயங்களை தன் வசம் கொண்ட பாரதி கண்ட புதுமை பெண், மொழிகளின் அரசி, பேச்சாற்றல் மிக்க பேரரசி, இன்று தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, தம்முடைய பிள்ளைகள் தமக்கும் உலகத்தில் உள்ள மற்ற உயிர்களுக்கும் தம்மை விட அறிவுடையவராக இருப்பது மகிழ்ச்சியை தரும் என்பதனை பெற்றோராகிய உங்களுக்கு விதைப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் இனிய முனைவர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களே, மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இல்லையே, இன்னைக்கு காலையில் குழந்தைங்க இதை விட ரொம்ப மகிழ்ச்சியோட வணக்கம் சொன்னாங்க. நான் நினச்சேன் பெற்றோர்கள் அதை விட அழகாக சொல்லுவாங்க அப்படின்னு. வணக்கம், மிக்க நன்றி. காலையில் என்ன நான் குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ போயிட்டே இருந்தது. எனிவே, இன்றைக்கி வந்த அத்தனை பேரையும் பார்க்குறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். போன வருடத்தை விட இந்த வருடம் கண்டிப்பாக பெற்றோர்கள் அதிகமாக வந்திருக்கீங்க. ஒருவேளை காரணம் இன்றைக்கி குழந்தைகளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு அப்படியே வந்து உட்காரணும்னு சொன்னதாக கூட இருக்கலாம். ஏன்னா குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்துட்டு அப்படியே இனிமேல் இன்னும் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க வந்தது. காலையில் குழந்தைங்க கிட்ட உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தபோது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு அம்மாவை பற்றி சொன்னபோது சந்தோஷம், அப்பாவை பற்றி சொன்னபோது பெருமகிழ்ச்சி. இடையில கைத்தட்டினதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் மேலே மிகுந்த அன்பும் மிகுந்த அக்கறையும் உள்ளவங்க தான் உங்கள் குழந்தைங்க. சுதந்திரம் நமக்கு கிடைத்த போது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பாடுபட்டு இருந்தபோது பாரதியார் அதற்கு முன்னாலேயே போயிட்டார். ஆனால் பாரதியார் ரொம்ப அழகாக சொல்வார், வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு சொல்லுவார். கிடைக்காம கிடைச்ச இந்த வரத்தை நம்ம விட்டு கொடுத்துடுவோமா அப்படின்னு கேட்பார். எனக்கு என்னமோ தாய் தகப்பன் சொல்ல வேண்டியது அதுதான் தோணுது. கிடைக்காம கிடைச்ச வரமாக உங்கள் பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன தவம் செய்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒருவேளை இன்னும் 10 வருஷம் கழித்து அந்த குழந்தைங்க இந்த மேடையில் சிறப்பு விருந்தினர்களாக வர நீங்கள் முன் வரிசையில் உட்காந்து பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு புரியும் இந்த நாள் நான் சொன்னது எவ்வளோ சத்தியமான வார்த்தை அப்படின்னு. இப்போ கிடைக்காம கிடைச்ச பெரிய வரமான அந்த குழந்தைங்களுக்காக ஒரு தடவை சந்தோஷமாக கைத்தட்டலாமா? நன்றி, நன்றி. ஏன்னா நீங்கள் பாராட்டுறீங்கன்னு கூட தெரியல. இந்த கைத்தட்டல் நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த கடவுள் வாழ்த்துக்கு அல்லது இறைவணக்க பாடலுக்கு யாரும் கைத்தட்ட மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் அந்த பாடல் மிகவும் அழகாக இருந்து மிகவும் நேர்த்தியாக இருந்து பாரதியாருடைய எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்து ஒரு நபர் பாடுறாரு அப்படின்னா, 3 குழந்தைங்க வந்து அங்கே நின்று பாடும்போது எனக்கு தோன்றியது, கடவுள் வாழ்த்து இறைவணக்கம் இதற்கு கண்டிப்பாக கைத்தட்டக்கூடாது என்ற மரபை மீறி குழந்தைங்களுக்காக ஒரு கை தட்டணும் அப்படின்னு. நீங்கள் கை தட்டுறது அந்த குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும். அது ஏன்னா மேடை ஏறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வயதில் மேடை ஏறுறதுங்கிறது சாதாரண விஷயம் கண்டிப்பாக இல்லை. அத்தனை பேர் முன்னால் தெளிவாக திருத்தமாக அழகாக பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக யாருக்கும் கை வராது. குழந்தைங்க அவ்வளோ அழகாக பாடினாங்க. காலையில் அவங்களுடைய நடனம் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு அந்த வரம் ஆண்டவன் இன்னைக்கு கொடுத்துருந்தான். இன்றைய ராசி பலன் அப்படின்னு எழுதியிருந்ததில் குழந்தைகளுடைய நடனத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தது. அவங்களுடைய மியூசிக் மேடம் எப்பொழுதுமே நான் வந்தவுடனே இன்றைக்கி என்ன பாட்டு அப்படின்னு கேட்பேன். பெரும்பாலும் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு கேட்குற மாதிரி நான் வந்த உடனே கேட்கக்கூடியது இன்றைக்கி என்ன பாட்டு, இப்போ என்ன பாட்டு அப்படின்னு கேட்பேன். நேற்றே கேட்டுட்டேன்.
தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகளெல்லாம் ஒன்றாக இணைத்து அந்த குழந்தைங்க பாடினது கண்ணுக்கு நிறைவாகவும் காதுக்கு அவ்வளவு இனிமையாகவும் இருந்தது. நீங்களும் நானும் நினைக்கிறது திரைப்படங்கள்லையும் ஊடகங்கள்லையும் வரக்கூடிய பாடல்களை மட்டும்தான் நம்ம குழந்தைங்க முணுமுணுத்துட்டு நடக்கும் அப்படின்னு நினைப்போம். பல நேரங்களில் அந்த பாடல்களை தனியாக உட்கார்ந்து முணுமுணுக்க கூட நமக்கு கூச்சமாக இருக்கும். தரமில்லாத பாடல்களாக இருக்கும். ஐயோ இது குழந்தை படிச்சுட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தோணும். ஆனால் சுப்பையா வித்யாலயத்துக்கு வரும்போது குழந்தைகள் அந்த மாதிரி அபாயத்துக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. அவ்வளவு அழகாக அந்த குழந்தைங்க பாடின போது நானாகட்டும் என் கணவராகட்டும் இன்றைக்கி காலையில் எங்கள் கூட வந்திருந்த விஜயகுமாரி மேடம் ஆகட்டும், நாங்கள் 3 பேருமே பணி நிறைவு பெற்றதுக்கு பின்னும் ஆசிரியர்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறவங்க. ஆசிரியராக எந்த நிறுவனத்திலையும் தொடரலையே தவிர பள்ளிக்கூடங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் மறுபடியும் போய் குழந்தைகளை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கையோ அச்சமோ துளிக்கூட எங்களுக்கு கிடையாது. உங்களை விட நான் அதிக நேரம் அவங்கள நாங்கள் பார்க்குறோம். இப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி காலையில் குழந்தைகளுடைய அந்த நடனமாகட்டும், அதற்கப்புறம் அந்த குழந்தைகள் பாடின பாடலாகட்டும், அதற்கப்புறம் என்னுடைய பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் கேட்ட தரமான கேள்விகளாகட்டும், உண்மை அந்த குழந்தைங்க கேள்வி கேட்கும்போது தான் நான் உங்களெல்லாம் ரொம்ப நம்ம சொல்வோமே நீங்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நினைப்போம் இல்லையா. ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறது எப்போ தெரியுமா? பெற்றவங்களையும் பெரியவங்களையும் நான் உண்மையாகவே இவங்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருந்தது. இன்றைக்கி காலையில் குழந்தைங்க 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவ்வளவு கேள்விகளோட குழந்தைங்க வந்திருந்தாங்க. கேள்விகள் அவ்வளவு தரமாக இருந்தது, தகுதியாக இருந்தது, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. கவலைப்படுற மாதிரி எந்த கேள்வியுமே இல்லை. அந்த குழந்தைங்ககிட்ட நேர்மை இருந்தது, அந்த கேள்வியில் துணிவு இருந்தது. அந்த கேள்வியில் தங்களுடைய பெயரையும் வகுப்பையும் அறிமுகப்படுத்திட்டு நிதானமாக கேள்வி கேட்டாங்க. பொறுப்பாக பதில்களை வாங்கிட்டு திரும்பி போனாங்க. இது எனக்கு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து 7 முறை நான் வந்துட்டே இருக்கேன் இந்த கல்லூரிக்கு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் குழந்தைகளை இன்னும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. காலையில் வந்த குழந்தைங்களில் போன வருடமும் நான் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டேன், அதற்கு முந்தின வருடமும் கேள்வி கேட்டேன் அப்படின்னு 3வது முறையாக நான் மேடைக்கு வரேன் மேடம் அப்படின்னு சொன்ன குழந்தையும் உண்டு. முதல் முறையாக மேடை ஏறுறேன் மேடம் அப்படின்னு சொன்ன குழந்தையும் உண்டு. பக்கத்தில் இருந்து அந்த குழந்தைங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை, எனக்கு எப்பொழுதும் உண்டு. இந்த மைக்கை பிடிக்கும்போது அந்த கையெல்லாம் சின்ன அந்த கைகள் கிடுகிடுன்னு நடுங்கிறத என்னால் பார்க்க முடியும். நாக்கும் பல்லும் ஒட்டிக்கிட்டு அடுத்த வார்த்தை வராமல் திணறதை என்னால் பார்க்க முடியும். கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக நின்று கேள்விகளை கேட்பாங்க. என்னென்ன இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு. உங்கள் குழந்தைங்களை பற்றி உங்ககிட்ட பாராட்டி பேசணும், அது என்னுடைய முதல் பொறுப்பு. அதே மாதிரி குழந்தைங்க பாராட்டுற அளவுக்கு நாம் நடந்துக்கணும், அது நம்மளுடைய மிகப்பெரிய இன்னொரு பொறுப்பு. இது ரெண்டையும் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். தலைப்பு கொடுத்தது மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய எல்லா இனங்களுக்கும் மிகவும் இனிமையானது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் முன்னாலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன அப்படின்னா, தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை. நம்ம விட நம்ம குழந்தைங்க இன்னும் அறிவாளிகளாக, இன்னும் புத்திசாலிகளாக, இன்னும் ஞானிகளாக இருப்பது நமக்கு மட்டும் இல்லை இனிமை. நானிலத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அதுதானே மிகப்பெரிய இனிமையானது. அது கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம விட அறிவாகத்தான் இயற்கை அவங்கள படைக்கும். நாம் நினைக்கிறது உண்டு, எங்கள் காலத்தில் நாங்கள் எவ்வளோ படித்தோம் தெரியுமா, எவ்வளோ கீழ்ப்படிதலாக இருந்தோம் தெரியுமா, தாய் தகப்பன் சொன்னதை எவ்வளோ நல்லா கேட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். சொல்கிறது கூட இல்லை, புலம்பிக்கிட்டே இருக்கோம். குழந்தைங்க அதை கேட்டும் கேட்காத மாதிரி போகிறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம விட இன்னும் அறிவாளியாக, புத்திசாலியாக, ஆர்வமுடையவர்களாக, அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும்தான் இயற்கை படைக்கும். இயற்கை தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயற்கை கண்டிப்பாக முயற்சி எடுக்கும். நீங்களும் நானும் குழந்தையை ஒரு ஊருக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறோம், உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், அவ்வளவே தான். தாய் தகப்பன் சொல்லக்கூடியவங்க இந்த குழந்தை உருவாகி வெளியில் வரதுக்காக மட்டும்தான். மற்றபடி அந்த குழந்தைக்கும் தனி வாழ்க்கை உண்டு, அது சாதிக்க வேண்டிய சாதனைகள் உண்டு, அதற்கான கனவுகள் உண்டு. இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக கண்டிப்பாக இயற்கை ரொம்ப பொறுப்பெடுத்து தான் பண்ணும். இந்த பொறுப்பெடுத்து இயற்கை பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய வரம் எனக்கு தான் எப்பொழுதுமே கிடைக்கும். குழந்தைகளை நாளைக்கும் பார்க்குறேன் நான். 9, 8, 7, 6 இந்த 11, 10, 11, 12 குழந்தைகளுடைய கேள்விகளை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த 6, 7, 8 குழந்தைகளுடைய கேள்விகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக துள்ளி ஓடி கேள்வி நேரம் அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய கியூ வந்துடும். ஒரு 10, 12 குழந்தைங்க அடுத்தடுத்த கேள்வி, ஒரு கேள்வி இன்னொரு கேள்வியும் முற்றிலும் வேறாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2 வருடம் முன்னால் ஒரு குழந்தை என்கிட்ட கேட்ட கேள்வி, நல்லவர்களை எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு கேட்டது அந்த குழந்தை.
யோசிச்சு பாருங்க, அந்த வயசுல மீறி போனால் 12 வயசோ 13 வயசோ இருக்கும். அந்த வயசுல நீங்களும் கேட்டதில்லை, நானும் கேட்டதில்லை. ஏன் இந்த வயசுலயும் நமக்கு தெரியாது நல்லவர்களை எப்படி அடையாளம் காண்பது, நல்ல நண்பர்களை எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு. அந்த குழந்தைக்கு நான் சொன்ன பதில், நல்ல நண்பர்களை எப்படி அடையாளம் காண்பதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நல்ல நண்பனா எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியுமா, அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர நல்ல நண்பனை எப்படி அடையாளம் காண்றதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நல்ல நட்புக்கு என்னெல்லாம் அறிகுறிகளாக இருக்கும்னு பதில் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. அவ்வளவு அறிவார்ந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பனா இருக்கக்கூடிய நாம 2026 உட்கார்ந்துருக்கோம். சில உண்மைகளை உள்வாங்கிக்கலாம். நீங்களும் நானும் வாழ்ந்த காலம் அல்ல இது, நீங்களும் நானும் வாழ்ந்த காலமாக இது மாறப்போவதும் இல்லை. நீங்க என்னதான் குழந்தைக்கு சொன்னாலும், எங்க அம்மா அப்பா கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், எங்க தாத்தா பாட்டியை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், நீங்க சொல்றத உங்க குழந்தைங்க ஒரு நாளும் பெரிய விஷயமாக எடுக்க போறதில்லை. அட்லீஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி எடுக்க போறதில்லை. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்க குழந்தைங்க நடக்க போறாங்க. தாத்தா பாட்டியை மதிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அவங்கள நாம வீட்டில் பெரியவங்களை மதிக்கிறோமா அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும். வெளியிலேருந்து வரக்கூடிய உறவினர்களை கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம், வெளியிலேருந்து உறவினர்கள் வந்து இருந்து 2 நாளைக்கு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத குழந்தை கேள்விச்சிட்டே இருக்கும். அதை வச்சு தான் அது புரிஞ்சுக்கும் வந்த உறவினர்களை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா அப்படின்னு. ஆசிரியர்களை பற்றி வீட்டில் அலசும் பொழுது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆசிரியர்களை பற்றி நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டு தான் இருக்குது அந்த குழந்தை. அதை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதனால் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வளர்கிறாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கை இருந்தால் அதை முதல்ல இங்கே வச்சிடலாம் கீழே. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க நடந்துக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை விட என் குழந்தை அறிவாளியாக இருக்கணும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, உலகத்துக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லைன்னா வள்ளுவன் அதுவும் சொல்கிறான் இல்லையா, எண்ணோற்றான் கொல். ஐயோ, இந்த குழந்தையை பெற்றெடுக்க இந்த தாய் தகப்பன் என்ன தவம் செய்தார்களோ, என்ன வரம் வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியாதே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா சாதாரணமாக வரம் கிடைக்காது தானே, தவம் பண்ணினா மட்டும்தானே கிடைக்கும். அப்போ நாம் கையில் எடுத்துக்கலாம். நம்ம கையை மிஞ்சி எதுவும் போகலை. திரைப்படங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் மேலே தாக்கம் ஏற்படுத்தும். சோஷியல் மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளம் கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும். கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல், அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அவங்களுடைய ஃபேஸ்புக்காக இருந்தாலும், இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும், வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு எப்போ பாரு இதை கையில் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், இதிலிருந்து குழந்தைகளை விடுவித்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மந்திர சக்தி உங்கள் கைகளுக்கும் உங்கள் ஆசிரியர்கள் கைகளுக்கும் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இதில் ஆங்கிலம் தெரிந்த தாய் தகப்பன் இருக்கலாம், ஆங்கிலம் தெரிந்து கொள்ளக்கூடிய தாய் தகப்பனும் இருக்கலாம். ஏன்னா காலையில் குழந்தைகிட்ட பேசினதும் நான் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேசினேன், அது கவனிச்சிருந்த உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கும் நான் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் தேடி எடுத்து வாசித்தாலும் ரொம்ப நல்லது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் அது, அதனுடைய தமிழாக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடியதை உள்வாங்கினாலும் போதும். முழுமையாக உள்வாங்கிட்டோமா அப்படின்னு உங்களை நீங்களே பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஒரு 13, 14, 15, 16 அந்த வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் 18 வயது வரைக்கும் இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் வீட்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் சேற்றில் செந்தாமரை பூக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்ம வீடு எப்படி இருக்குது, நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது, இதுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அமைதியாக அவரவர்கள் வீட்டை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். வீடு எப்படி இருக்குன்னா, நான் சுத்தமாக இருக்கிறத மட்டும் சொல்லலை, வீட்டை அசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றனவா அப்படின்னு கேட்குறேன். கோபத்தினால அமிலங்கள் மாதிரி அள்ளித்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையில பரிமாறப்பட்டாலும் குழந்தை அதை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சாட்சியாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறை தாய் தகப்பனை பார்க்கும்போது இதை மறக்காமல் இந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். என்ன நடக்குதோ வீட்டில் அதுக்கு ஒரு சாட்சியாக அந்த குழந்தை நிற்கும். குழந்தை வகுப்பில் சந்தோஷமாக உட்காந்துருக்கு, சிரிச்ச முகத்தோடு இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே தன்னுடைய தோழியர்கள் கிட்ட ரொம்ப ஆனந்தமாக பேசிட்டு உள்ளே வந்து உட்காருது. முதல் வகுப்பு ஆசிரியர் வரும்போது அவ்வளோ அழகாக கவனிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்றைய காலை பொழுது மிக இனிமையான பொழுதாக வீட்டில் விடிஞ்சிருக்கணும். அது 5 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கோ 8:30 மணிக்கோ வீட்டை விட்டு குழந்தை கிளம்பும் பொழுது அந்த குழந்தை பார்த்துட்டு வரும்போது உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ இனிமை இருக்குது. அது வரைக்கும் வீட்டில் என்ன நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக முதல் வகுப்புக்கு அந்த குழந்தை வரும்போது, எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய வகுப்புக்கு கல்லூரியில் கூட 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களை நான் பார்க்கும் பொழுது கூட, மாணவிகளை பார்க்கும் பொழுது கூட, முதல் வகுப்புக்குள்ளே போகும்பொழுது நான் ஒரு குட் மார்னிங் சொல்லிடுவேன்.
ஆனால் அந்த திருப்பி வரக்கூடிய குட் மார்னிங்கில் ஒரு உற்சாகம் இல்லை, அதில் ஒரு உத்வேகம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. மேடம் கிளாஸுக்கு வந்திருக்கீங்களா, எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்கிற எந்த வெளிப்பாடும் இல்லை. முகம் வாடி இருக்குது, சோர்ந்து இருக்குது, கண்கள் கீழே பார்த்துட்ருக்கு, ஒரு மாதிரி கவலையோடு அந்த குழந்தை உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே நான் வெளியில் போகும்போது அந்த மாணவனையோ மாணவிக்கிட்டையோ பக்கத்தில் போய் ஒரு 11 மணிக்கு 11லேருந்து 11:15 வரைக்கும் ஒரு பிரேக் இருக்கும், ஷார்ட் பிரேக். டிபார்ட்மெண்ட்டுக்கு வரையாடா அப்படின்னு கேட்டுட்டு போவேன். அவங்களுக்கு தெரியும் மேடம் ஏன் கூப்பிடுறாங்கன்னு. வந்த அடுத்த நிமிஷம் என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, காலையில் சாப்பிட்டுட்டு வந்தியா தங்கமே அப்படின்னு தான் கேட்பேன் நான். நீங்கள் தங்கமே வைரமே கண்ணே மணியேன்னு கூப்பிட்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கண்ணே மணியே தங்கமே ராஜாத்தி சொல்லுடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தையாக இருக்கிறதும் இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் தடம் புரளாமல் இருக்கிறதும், வீட்டில் இருந்து கிளம்பி பள்ளிக்கூடம் வரதும், பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறதும், படித்ததை உள்வாங்கிறதும், வாங்கி அதற்கப்புறம் தேர்வு வந்தோடனே அதை எழுதுறதும், அதில் மதிப்பெண்கள் வாங்குறதும், இன்றைக்கி நீங்கள் ஆசிரியர்களை பார்க்க வரும்போது தலையை குனிஞ்சிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களை நிறுத்தாமல் கர்வத்தோட பெருமையோட என் குழந்தை வாங்கியிருக்கா மதிப்பெண், இன்னும் படித்தா இன்னும் மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்கிற மரியாதை உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது 2026 ரொம்ப கடினமான வேலை, மிக மிக கடினமான விஷயம். வீட்டிலேருந்து குழந்தைங்க கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வர வழியில் இருக்கக்கூடிய தாக்கம், வீட்டிலேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். நான் குழந்தைங்கிட்ட எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த புத்தகத்துக்குள்ளே நான் போகிறேன். வீட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு. இல்லை மேடம் எங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கா, மிக்க நன்றி, வேறு ஒன்றுமே வேண்டாம், அது மட்டும்தான் வேணும், தொடர்ந்து அந்த மாதிரி இனிமையான சூழலையே வைங்க. கேட்கலாம், எப்போவும் இனிமையான சூழலே இருக்குமா, கோபம் வராமல் இருக்க முடியுமா, கத்தாமல் இருக்க முடியுமா? முடியும், முயற்சி பண்ணால் முடியும். ஆனால் முயற்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம். உண்மையாகவே மனதில் இல்லைப்பா என் குழந்தை கத்தாமல் இருக்கணும், என் குழந்தை கோபப்படாமல் இருக்கணும், சீறி விழாமல் இருக்கணும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லாமல் இருக்கணும், கதவை போய் அரைஞ்சுக்கு சாத்தாமல் இருக்கணும், ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு தராமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டு சூழல் அப்படி தான் இருக்கும். நான் குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய மரங்களை பற்றி எப்போவுமே நான் குழந்தைங்ககிட்ட சொல்வேன். அந்த குழந்தைங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னு மரத்தை பார்த்து படி அப்படின்னு சொல்வேன். நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய இந்த மரம் இப்போ இலையை உதிர்க்க ஆரம்பித்தாச்சு. இலையை உதிர்க்க ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு மார்ச் மாதம் வரும்போது மெல்ல மெல்ல துளிர்க்க ஆரம்பிக்கும். துளிர்க்க ஆரம்பித்து வேப்ப மரமாக இருந்தால் வேப்பம் பூவாயிடும், வேப்பம் பூவாகி காயாகி கனியும், குழந்தைங்கள்லாம் தேர்வு எழுதி திரும்பி அவங்களுடைய ரிசல்ட் வாங்க வரும்போது கீழெல்லாம் வேப்பம்பழம் இருக்கும். ஒரு 2 மழை பெஞ்சிருந்ததுன்னா 4 வேப்ப நாத்தாவது முளைச்சிருக்கும். மரத்துக்கிட்ட படிக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த இலைகள் மாதிரி வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு நிறைய உறவுகள் வரும். அவங்க வகுப்பு தோழிகளாக இருக்கலாம், வழியில் அவங்க பார்க்கக்கூடிய நட்பாக இருக்கலாம், பக்கத்து வீடு அடுத்த வீடாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா சித்தி பொண்ணு அத்தை பொண்ணாக இருக்கலாம். எப்படியும் இந்த வரக்கூடிய மரத்தில் வரக்கூடிய இலைகள் மாதிரி குழந்தைங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உறவுகள் வரும். உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு, என் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு. ஆனால் அந்த இலைகளுக்கு இவ்வளவு காலம்தான் இருக்கணும் அப்படின்னு இயற்கை ஒரு விதியை கொடுத்துருக்கு. அந்த இலைகள் என்ன பண்ணும்? மெல்ல துளிர்த்து வரும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் நல்ல பெரிதானதுக்கப்புறம் சின்ன மொட்டுகள் இரும்பும், அது பூவாக பூக்கும். அந்த பூவிலிருந்து காய் வர வேண்டிய பக்குவம் இருந்ததுன்னா காயாகும், கனியாகும், பறவைகள் வரும், மனிதர்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க, விலங்குகள் வரும். எல்லாம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் எல்லாம் விழுந்துடும். இலைகள் விழும், பூ விழும், காய் விழும், கனி விழும், அவ்வளவுதான் அதற்கு வயசு. அப்போ சில உறவுகள் இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு 14, 15, 16, 17 டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வயதில் வரக்கூடிய உறவுகளில் இலைகள் மாதிரி வர உறவுகள் இருக்குது. இது உங்கள் குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான பேச்சு. நான் எப்படி சொல்கிறேன்? குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து பேச வேண்டியது. அடுப்படையில் தோசையை திருப்பி போட்டுக்கிட்டு இங்கிருந்து கூவி சொல்கிற பதில் அல்ல, வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வரும்போது அப்பா சொல்கிற பேச்சு அல்ல. குழந்தைகளோட உங்களுக்கு பேசுறதுக்கான அவகாசம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது ஒரு 7 நிமிஷம், உளவியலாளர்கள் அதான் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க, படுக்க போகும்போது ஒரு 7 நிமிஷம். 21 நிமிடத்தை 24 மணி நேரத்தில் 21 நிமிடங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தா போதும். கண்டிப்பாக உங்கள் குழந்தை உங்களை விட அறிவாளியாக தான் வரப்போகுது. இந்த இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய உறவு குழந்தைகிட்ட சொல்லுங்கள். உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவள் ஒரு நாள் வரலைன்னா உன் மனசு வாடி போகலாம், இன்றைக்கி வரலையாவ அப்படின்னு தோணலாம். பஸ்ஸில் எப்போவுமே வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவள் வரலைன்னா வருத்தமாக இருக்கலாம், 4 நாள் உடம்பு சரியில்லைன்னா வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இலை மாதிரி, பூ மாதிரி, காய் மாதிரி, கனி மாதிரி ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு அப்புறம் அது அங்கே நிற்காது. இது வந்து போகக்கூடிய ஒரு உறவு. இதை பெரிய விஷயமா நினச்சி இதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை.
ஆனால் குழந்தைகிட்ட எப்படி பேசணும்? கையை பிடிச்சு கண்ணை பார்த்து வெகு நிதானமாக. எப்படி தொடங்கக்கூடாது? எங்கள் காலத்தில் எல்லாம் இல்லை, இது உங்கள் காலம் அல்ல. 2026 அதில் 7ஆம் தேதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூட நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் புத்தாண்டு நல்வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பழைய வருஷம் ஆயிடுச்சு. கேலண்டரில் 6 நாளை கிழிச்சு எடுத்தாச்சு. நம்ம 7ஆவது நாளைக்குள்ளே வந்திருக்கோம். அப்போது குழந்தை கையை பிடிச்சு கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு குழந்தை கூட இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எங்கள் அவங்களுடைய நண்பர்களாக இருக்க நான் சொல்லவே இல்லைப்பா. நீங்கள் நண்பர்களாக கூடாது. என் குழந்தைக்கு நான் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் குழந்தைக்கு கிடைப்பாங்க. அம்மா அப்பா ஒரு தடவை தான் கிடைப்பாங்க. அதனால நீங்கள் அம்மா தான், நீங்கள் அப்பா தான். நட்போடு இருக்கிறது வேற, நண்பர்களாக இருக்கிறது வேற. நட்போடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கோபத்தையும் அச்சத்தையும் உங்கள் தோளில் சாஞ்சு உங்கள் குழந்தையால் சொல்ல முடியுமே. ஆனால் நட்போடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நண்பனாக மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எதையுமே உங்கள் குழந்தை கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை. தாய் தகப்பனுக்கு என்ன மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கணும்னு கூட அந்த குழந்தை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் நண்பன் தானே. நண்பனாக இருக்க சொல்லவே இல்லை, நட்போடு இருக்கலாம். குழந்தை கையை பிடிச்சு கண்ணை பார்த்து உங்களால் இலைகள் மாதிரி உதிர்ந்து போகக்கூடிய அந்த பருவத்தில் மட்டும் தோன்றக்கூடிய நட்புன்னு ஒன்று வாழ்க்கையில் வரும். அந்த நட்பை பெரிய விஷயமா எடுக்க வேண்டாம். அந்த நட்பு இருக்கும்போது நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும்போது நல்லது. அது போன பின்பு வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. 10ஆம் வகுப்பில் ஒரு நட்பு வந்து உதிர்ந்து போச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். 11ஆம் வகுப்பில் மறுபடியும் இந்த மரம் துளிர்க்கிற மாதிரி துளிர்க்கும். 12ஆம் வகுப்பில் புதிய நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கப்புறம் வாழ்க்கை பூரா இந்த நட்பு வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய நட்புன்னு ஒன்று இருக்குது. அதை நீ பெரிய விஷயமா எடுத்து கவலைப்படக்கூடாது. அதற்காக அதிக நேரம் நீ தர வேண்டிய தேவையில்லை அம்மா அப்படின்னு கையை பிடிச்சு கண்ணை பார்த்து நிதானமாக சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்தாச்சான்னு பாருங்க. அடுத்தது, இதே மரத்தில் இலைகள் மட்டும் அல்ல, ஒரு நிமிஷம், ரைட், ஐம் சாரி. இலைகள் மட்டும் அல்ல, இந்த மரத்தில் கிளைகளும் கொப்புகளும் இருக்குது. கொப்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கிளைகள் மாதிரி இருக்கும், பெரிய கிளை கிடையாது. இது இலை உதற மாதிரியெல்லாம் உதிராது. ஆனால் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பெரிய மழை வருது, ரொம்ப பனியெல்லாம் வருது அப்படின்னா இந்த கிளையும் கொப்பும் உடைஞ்சு விழும். உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் அதனுடைய கிளையில் நீங்கள் ஊஞ்சல் கட்டி கூட உங்கள் குழந்தை ஒரு நாளைக்கு விளையாடி இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது திடீர்னு சடன்னு சத்தம் கேட்கும். வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு விழுந்திருக்கும். இந்த மாதிரி சில உறவுகள் வாழ்க்கையில் வரும். நிரந்தரமாக நம்ம கூட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உறவு முறைகளில் வரக்கூடியதாக இருக்கும். சித்தப்பாவாக இருக்கும், பெரியப்பாவாக இருக்கும். உறவு முறைகளில் கண்டிப்பாக இந்த கிளைகள் மாதிரி வரும். ஆனால் நம்ம உறுதியானது அப்படின்னு நினைப்போம். பட் உறுதி இல்லாமல் அது உடஞ்சி விழலாம். ஆனால் இந்த மரம் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது இலை அல்ல, காய் அல்ல, கனி அல்ல, கிளைகள் அல்ல, கொப்புகள் அல்ல. அடுத்த முறையும் மீண்டும் இந்த மரம் துளிர்க்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஒழுங்காக இருக்கணும். என்ன தெரியுமா? அதனுடைய வேர்கள் ஒழுங்காக இருக்கணும். அந்த வேர்கள் மாதிரி இருக்கிறது தாய் தகப்பனும் ஆசிரியர்களும். உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டுறீங்களா? இவ்வளோ கூச்சப்படுறீங்க, ரைட்? குழந்தைகிட்ட இதை சொல்லணும், நிதானமாக சொல்லணும். நிரந்தரமான உறவு இது, இதை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் கட்டி ஆடலான்னு நினச்சது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். 4 மழை 4 பனி 4 வெயில் பார்த்ததுக்கப்புறம் அந்த கிளை உடைஞ்சு விழக்கூடியது. ஆனால் அந்த மரம் மறுபடியும் துளிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒன்று மட்டும்தான் ஒழுங்காக இருக்கணும், வேர்கள் ஒழுங்காக இருக்கணும். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமே என்ன தெரியுமா? இந்த வேருக்கு நீர் ஊற்றுற வேலை தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வேர்களில் புரிஞ்சுக்கணும், குழந்தைகிட்ட இதை சொல்லணும். எப்போ சரியான நேரமோ அப்போ சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், 10 மாதம் வயிற்றில் இருந்தபோது இப்படி படுக்கக்கூடாது, அப்படி படுக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு பத்தியும் இருந்தவங்க தானே நீங்கள். குழந்தை நம்மளை விட்டு வெளியில் வந்த உடனே அதே பத்தியத்தை தான் தொடர போகிறோம். உணவில் அல்ல, உணர்வுகளில் தொடர போகிறோம். குழந்தைகிட்ட இதை சொல்ல போகிறீங்க. இந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எல்லாமே கையில் வச்சிங்கன்னா ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வேணாலும் வெடிச்சு செதற மாதிரி சீழ்னு கோபம் வரும். சிரிப்பெல்லாம் இங்கேயே பள்ளிக்கூடத்துலேயே விட்டுடுவாங்க. செருப்பை கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காதுலையும் மூக்குலையும் புகையாக வர மாதிரி வருவாங்க. பசிக்குது போல இருக்குது அப்படின்னு வேண்டியதை வாங்கி கொடுத்தீங்கன்னா பசிச்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா கோவப்படுவாங்க.
எங்கெங்கேயோ இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க மேலே காமிப்பாங்க. இப்போ இதை புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் வாழ்ந்த காலகட்டம் அல்ல இதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த 12, 13, 14, 15 உடல் அளவில் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் கணிசமான மாற்றத்துக்கு ஆளாவாங்க. நீங்கள் பார்க்க பார்க்க காலில் ஒரு கொலுசை போட்டுட்டு ஒரு பாவாடை சட்டையை போட்டுட்டு மேலும் கீழும் ஓடிட்டு இருந்த 8 வயசு குழந்தையா 8ஆம் வகுப்பு வரும்போது பெரியவளாயிருப்பா குழந்தை. அடி வயிற்றில் உங்களுக்கு நெருப்புன்னு சொல்லுவோம். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பேர் வச்சுருந்தாலும் நமக்கு உள்ள ஒரே பெயர் அடி வயிற்றில் நெருப்பு அப்படிங்கிற ஒரு பேர் தான். இது நேரத்துக்கு வரல அப்படின்னா பயமாக இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் யார்கிட்டயாவது நின்று பேசினா பயமாக இருக்கும். கண்ணாடி முன்னால் ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். தன்னோட தானே பார்த்துக்கிட்டு திரும்பி ஒரு தடவை நீங்கள் பின்னி விட்ட தலையை கொஞ்சம் கலைச்சி விட்டுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அம்மாவாக இருக்கிறதும் அப்பாவாக இருக்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. சுலபமாக எடுத்து நடந்துடலாம் அப்படின்னா அந்த மூட நம்பிக்கையும் கொடுத்துருங்க. நான் போகும்போது கோயம்புத்தூருக்கு கொண்டு போயிடுறேன். பெற்றோர் அப்படின்னா என்ன? பெற்றோர் பொறுப்பை பெற்றோர். குழந்தைகளை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பொறுப்பை பெற்றோர். அதனால தான் கர்ப்பமாக ஒரு பெண் அல்லது கையில் குழந்தையோட ஒரு பெண் பஸ்ஸில் ஏறினாங்க அப்படின்னா எழுந்திரிச்சு இடம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்புன்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா? ஒன்றா அடுத்த தலைமுறையே தன் வயிற்றில் சுமந்திருக்கா, இல்லைன்னா இடுப்பில் சுமந்திருக்கா. அந்த அம்மா ஒழுங்காக வளர்த்து குழந்தைய கொண்டு வந்தா கொடுத்தா மட்டும்தான் போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாமல் தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ளே போகாமல் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நாட்டில் நல்ல பிரஜைகளாக 21 வயசு ஆகும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி அந்த குழந்தைங்க வளருவாங்க. அதற்காக அந்த அம்மாவுக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுக்குறோமே தவிர கருணையினாலேயோ பெருந்தன்மையினாலேயோ கண்டிப்பாக இல்லை. அப்போ இதை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பொறுப்பு. அன்றாடம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அவங்கள விட வயது நமக்கு அதிகம், அவங்கள விட அனுபவம் நமக்கு அதிகம், வாழ்க்கையை பற்ற புரிதல் அதிகம். அப்படிங்கிறதுனால நேற்றைக்கு நான் பார்த்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெற்றோர் என்கிட்ட தான் கேட்டாங்க, எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது மேடம், இவங்ககிட்ட எதுக்கு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கன்னு. இல்லை எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது, கோபம் வரக்கூடாதுன்னு பார்த்தா வந்துடுது மேடம். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கவே தொடங்கலையே அம்மா. ஏன்னா பொறுமையாக இருக்கிறவங்க எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோதான் பொறுமையாக இருந்தாலும் இன்னும் பொறுமை போதலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இன்னும் பொறுமையாகவே இருக்க ஆரம்பிக்கலை. உங்களுடைய பக்குவம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, வயது இருக்குது, அனுபவம் இருக்குது. இது எதுவுமே இல்லாத குழந்தைங்க. சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் இந்த குழந்தைங்க கிட்ட இருக்குது. நீங்களும் நானும் கையை உதறிட்டோன்னு வைங்களேன், உதறின கையை பிடிச்சிக்கிறதுக்கு உலகத்தில் 1000 பேர் காத்துட்ருக்காங்க. என்ன இந்த பொறுப்பு, கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலன்னு கையும் உதறிட்டீங்கன்னு வைங்க, உதற கையை திரும்புறதுக்குள்ளே அந்த கையை இறுக்கி பிடிக்கிறதுக்கு போதுமான அளவு ஊடகங்களில் ஆட்கள் இருக்காங்க, மொபைலில் போதுமான அளவு ஆட்கள் இருக்காங்க. அப்போ ஒரு கையை பிடிச்சா போதாது, 2 கையும் சேர்த்து பிடிக்கணும். என்ன காரணம்? இது வாராது போல் வந்த மாமணி, வரமாக தவம் செஞ்சு வந்த குழந்தை. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சூழலை எப்படி மாற்றுறதுப்பா? மாற்றி தானே ஆகணும். வீட்டில் எப்போவுமே சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, கோபம் இருக்குது, தாபம் இருக்குது. என்னுடைய பேரன்கிட்ட ஒரு தடவை நான், என்னுடைய மகனும் மருமகளும் பேரனும் எல்லாரும் சென்னையில் இருக்காங்க. போன போது ஏதோ அவங்க 2 பேருக்கும் சின்ன கோபம் வந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்பணும், கிளம்பலை, கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால 2 பேருக்கும் கோபம் வந்தது. கோபம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியும். உண்மையாகவே வயதில் பெரியவர்கள் அந்த இடத்த விட்டு நகரணும், பாஞ்சு போய் அட்வைஸ் கொடுக்க நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாமே பெரியவங்க தான், தங்கள் கோபத்தை தாங்களே தீர்க்க தெரியும் அவங்களுக்கு. பேரனை கூட்டிகிட்டு நான் நகர்ந்து வந்து சரி அப்புறம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகும்போது மகனும் மருமகளும் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக எதையோ பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே முன்னால் போகிறாங்க. என் பேரங்கிட்ட அவங்ககிட்ட அது மட்டும்தான் நான் சொன்னேன், 10 நிமிஷத்துக்கு முன்னால் கோபமாக இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்ததோடு நிறுத்திடாதே. 10 நிமிஷம் முடிஞ்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு எதையோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு முன்னால் போகிறாங்க இல்லையா, இந்த காட்சியும் தயவு செஞ்சு மறக்காமல் பாரு. ஏன்னா அம்மா அப்பாக்குள்ள கோவத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போய் எப்பவுமே கோவமாக இருப்பாங்கன்னு நினைக்காது. உலகத்தில் மிக அழகான நட்புன்னு ஒன்று இருக்குமே, ஆனால் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு தான். அம்மாவை பற்றி நீ கோவப்பட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷம் அப்பா பாஞ்சு உள்ளே வந்துடணும், அதுதான் சரி. அப்பாவை நீ தரக்குறைவாக பேசின அப்படின்னா அம்மா பாஞ்சு உள்ளே வந்துடணும். அப்பாவை பற்றி பேசும்போது அம்மா மௌனமாகவும் அம்மாவை பற்றி பேசும்போது அப்பா மௌனமாகவும் இருந்தால் வீட்டில் ஏதோ சரியில்லை அப்படின்னு பொருள். தாய்க்கும் தகப்பனுக்கும் கணவன் மனைவியாக 1000 பிரச்சனை இருக்கணும். நமக்கே கண்ணில் ஒரு துரும்பு விழுந்தால் அடுத்த நிமிஷம் ஒத்துக்க முடியல. இல்லை வயிற்றில் ஒரு குழந்தை அப்படின்னா முதல் மாதத்துக்குள்ள பாதி வருது, எல்லா கஷ்டங்களும் நமக்கு வருது. குழந்தையை நாமளே ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு நபரோட வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்தான் அது.
ஆனால் குழந்தைங்க எதை மட்டும்தான் காட்சியாக பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருது? தாய் தகப்பனுடைய சண்டையை பார்த்துட்டு வருது. வந்ததுக்கப்புறம் அவங்க நினைக்கிறது எப்போ பாரு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை தான். என்னுடைய பேரன்கிட்ட நான் சொன்னது தான், இந்த காட்சியும் மறக்காமல் பாரு. அவங்க 2 பேரும் தே ஆர் சச் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் சில சமயம் இந்த கோபம் வர்றது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். எண்ணி 10வது நிமிடத்துக்குள்ளே இந்த கோபம் தணிஞ்சு போகிறதும், கோபம் இருந்த இடத்துல மீண்டும் நட்பு வரதும். உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது குழப்பம்னா உங்கள் அம்மா தான் முதல்ல வந்து பக்கத்தில் நிற்க போகிறாங்க. படித்த பெண்மணியாக அதை தீர்த்து வைக்கிற பெரிய பொறுப்பு அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பா பக்கத்தில் வந்து நிற்பாரு. நீ 3வது நபர் மட்டும்தான்னு புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டை விட்டு வாழ்க்கையில் பெரிய நபராகி வீட்டை விட்டு வெளியில் போனா அதுக்கப்புறமும் தாயும் தகப்பனும் அந்த கூட்டில் தான் இருக்க போகிறாங்க. பெரும்பாலும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரதே நீ வந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம குழந்தை இப்படி நடந்து போச்சு அப்படின்னா அது வரைக்கும் சாதாரணமாக இருப்போம். அது நடந்து போன அடுத்த நிமிஷம் நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். ஒன்றா அது போட்டுட்டு இருக்கிற உடை, இல்லைன்னா காலை தேய்ச்சி இது நடந்த நடை, இல்லைன்னா அது பாடின பாட்டு, ஏதோ ஒன்றை பார்த்தோன்னா அப்பா வளர்த்த விதம் சரியில்லைன்னு அம்மாவும், அம்மா வளர்த்த விதம் சரியில்லைன்னு அப்பாவும் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கணும் இல்லையா? இப்போ குடும்பத்தில் என்ன சூழலை கொண்டு வர முயற்சி பண்ண போகிறோம்? போன உடனே சூத்திரக்காளி அப்படின்னு எதுவும் மாறப்போறதில்ல அம்மா, அது சத்தியம். சொல்லிட்டேன் மேடம் சொல்லிட்டாங்கப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷம் குடும்பம் இப்படி இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்ம குழந்தை வாழ்ந்து பெரிய நபராக வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரிக்கு போய் பல்கலைக்கழகத்துக்கு போய் எல்லா பட்டங்களும் வாங்கி இதே பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க இன்னைக்கு காலையில் என் கையில் சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதே பள்ளிக்கூடத்துக்கு இதே 7ஆம் தேதி 1வது மாதம் 2036 நீங்கள் நிற்கிற இடத்துல சீஃப் கெஸ்டாக நாங்கள் வந்து நிற்போம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு கை தட்டுங்க. உங்ககிட்ட சொல்லலை, எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறதுலேயும் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னுடைய கனவுகளும் என் தாய் தந்தை என்னுடைய கனவுகளும் ஒன்றா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கூட குழந்தைங்க கேட்டாங்க. எனக்கு ஒரு கனவு இருக்குது, அது நினைவானா எனக்கு சந்தோஷமா? தாய் தகப்பன் கனவு எனக்கு சந்தோஷமானா நான் அது நினைவானா சந்தோஷமா? இல்லை சமுதாயத்தினுடைய கனவு அது நினைவாச்சுன்னா சந்தோஷமா மேடம் அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், 3ஐயும் ஒன்றாக சேர்த்து 3ம் ஒன்றாக நினைவானா மட்டும்தாண்டா கனவா சந்தோஷம்னு. அவ்வளோ அழகாக மணிமணியாக கேட்டாங்க. ராபின் சர்மா அப்படின்னு ஒரு படைப்பாளர், நீங்கள் பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்து போனாலும் பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நன்றி. ராபின் சர்மா, இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரவீந்திரநாத் டாகூர், ரவீந்திரநாத் அப்படின்னு ஏதாவது பேர் ஞாபகம் இருந்ததுன்னா ராபின் அப்படிங்கிறது அல்லது மிந்தி ஒரு காலத்தில் ராபின் ப்ளூ அப்படின்னு ஒரு நீளம் சொட்டு நீளம் ஒன்று வந்துட்டு இருந்தது, அதை ஞாபகம் வச்சாலும் சரி. ராபின் சர்மா கனடா நாட்டை சேர்ந்தவர், இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து போய் கனடா நாடு. அவர் பேரை கேட்டாலே நம்ம இந்திய நாடுன்னு உங்களுக்கு தெரியும். மிக அழகாக முன்னேற்றத்திற்காக சுய முன்னேற்றத்திற்காக புத்தகங்கள் எழுதக்கூடியவர். அவருடைய புத்தகங்களை எல்லாமே மொழிபெயர்க்கவும் பட்டிருக்கு. அதில் ஒரு மிக அழகான ஒரு புத்தகம், நாளைக்கு கூட உங்கள் குழந்தைகிட்ட அந்த புத்தகத்தை வாங்க சொல்ல போகிறேன். உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட தயவு செஞ்சு 4 புக் வாங்கி லைப்ரரியில் வெய்யுங்கன்னு சொல்ல போகிறேன். வகுப்பு ஆசிரியர்கள்ட்ட குழந்தைங்க அந்த புத்தகங்களை படிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வகுப்பில் 5 நிமிடம் படித்தால் கூட போதும். வாய் விட்டு ஒரு குழந்தை படித்தா கூட போதும், எல்லாரும் கவனிச்சா போதும். ரொம்ப அழகான தலைப்பு, The wealth money cannot buy, பணத்தால் சம்பாதிக்க முடியாத செல்வம் அப்படின்னு ரொம்ப அழகான தலைப்பில் ஒரு புத்தகம். நம்ம பணத்தால் எல்லாம் வாங்கிட முடியும்னு நினைக்கிறோம் அவ்வளோவே தான். ஆனால் பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது. பணத்தால் வாங்க முடியாத செல்வம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தாய் தகப்பன் பணத்தால் வாங்க முடியாத மிக பிரம்மாண்டமான ஒரு செல்வம். ஆரோக்கியம் பணத்தால் வாங்க முடியாத ஒரு பெரிய செல்வம். அதே மாதிரி இளமை பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வம். கடந்து போன காலம் கண்டிப்பாக பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வம். உறவு பணத்தால் வாங்க முடியாத செல்வம். நம்ம சொல்லலாம் காசு கொடுத்தா உறவு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காசு கொடுத்தா வர உறவு காசு இல்லாமல் போனால் போயிடும், அது நமக்கு தெரியும். அப்போ பணத்தால் வாங்க முடியாத செல்வம்னு ரொம்ப அழகாக ஒரு அடையாளப்படுத்தி காண்பிப்பார். அதில் அவர் சொல்வார், 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு குழந்தை யாராக இருக்கும், எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எதனால் இருக்கும். நம்ம குழந்தை கண்டிப்பாக இந்த ஞானத்திற்கு இந்த உலகத்திற்கு இனிமை தரக்கூடிய அளவுக்கு தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை. என்னை விட என் குழந்தை புத்திசாலி. ஒரு காலகட்டம் வரும், நீங்கள் எல்லாருமே சொல்வீங்க, அப்போ சொல்ல வேண்டாம், உங்கள் மொபைலை வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா மொபைலை வாங்கி உடனடியாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியது உங்கள் குழந்தை தான். நமக்கு தெரியாத ஆப் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுதான் வரமோ அதுதான் சாபமும் கூட. இப்போ என்ன 5 விஷயங்கள் வந்தால் வீடு நல்லா இருக்கும், குழந்தை வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு, ஆரோக்கியமாக வளர்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் முடிஞ்சது தான், நம்ம எல்லாருக்கும் சாத்தியமானதான். அதில் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு,
ENAM, பெனாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தை நீங்க மறந்தாலும் பரவாயில்ல. பி அப்படின்னா பேரண்ட் அப்படின்னு சொல்றாரு. குடும்பத்துல தாய் தகப்பன் எப்படி இருக்காங்களோ, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களோ, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்களோ, ஒருத்தருடைய தனித்துவத்தை ஒருத்தர் எப்படி கொண்டாடுறாங்களோ. ஏன்னா இன்னைக்கு காலையில் அப்படி ஒரு கேள்வி வந்தது, இல்லைன்னா நான் இதை யோசிச்சே இருக்க மாட்டேன். நான் வரும்போது கூட இவங்களுடைய துணை தலைமை ஆசிரியர் என்கிட்ட கேட்டாங்க, மேடம் போய் ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னாங்க. நான் இல்லைம்மா, காலையில் பேசினதை யோசிச்சுட்டே இருந்தேன், சொல்ல வேண்டிய புதிய விஷயம் ஒன்று கிடச்சிது, அதை பற்றி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 3:45 வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். காலையில் ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டது, நீங்கள் முழு வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியாது. அதில் ஒரு குழந்தை கேள்வி கேட்டது, ஆண்கள் சமைக்கும் பொழுது அது ஏதோ பெரிய சாதனை மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க, பெண்கள் சமைச்சா இது அவங்க கடமை தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சமைக்கும் பொழுது அதை பற்றி சொன்னால் பக்கத்து வீட்டில் அது ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறாங்க, எப்பொழுதும் அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க கடமை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் அப்பா வந்து உதவுறது இல்லைடா, எப்போவுமே அடுக்கலையில் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சமைச்சாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தான் இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா வரணும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா வரணும், பின்ன என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா வருவாங்க? இல்லை இவங்க தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இன்னைக்கு போய் அம்மாவுக்கு நன்றி சொல்லு, உனக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொடுத்ததுக்கு. எல்லா குழந்தைங்கள்ட்டையும் மறுபடியும் சொல்வேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டியா, வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு நன்றி சொல்லு. ஆஃபீஸுக்கு போயிட்டு வரக்கூடிய அப்பா, டிஃபன் பாக்ஸை தேக்க போடக்கூடிய அப்பா, குழந்தை பார்க்குற மாதிரி என்னைக்காவது நீ மத்தியானம் கொடுத்த சாப்பாடு நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்ததுமா, உண்மையாகவே ரொம்ப பசிச்சு வந்தேன், ஆஃபீஸில் ரொம்பவே களைச்சி போயிட்டேன், நான் ஒரே பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா, காலையில் பார்த்து என் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துருந்தேன்ல, அதுதான் ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறத குழந்தை கேட்குமே. ஆனால் பேரண்டிங் தொடங்கியாச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், சம்பாதிச்சு வர வேண்டியது அப்பாவோட கடமை, சமைச்சு போட வேண்டியது அம்மா கடமை, வேணா அம்மாவும் சேர்ந்து சம்பாதிக்க போகிறாங்க, அவ்வளோதானே, கடமையைத்தானே செய்கிறாங்க. சில சமயம் உங்கள் குழந்தைங்க அப்படி கேட்குறாங்க இல்லையா, எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கல அப்படின்னா எதற்காக என்ன பெற்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ரொம்ப வருத்தப்படுறோம், நாம் துடிச்சு போகிறோம்ல. குழந்தைங்க எதை பார்க்குறாங்க, குழந்தைங்க முன்னால் நாம் தாய் தகப்பனும் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதை குழந்தைங்க பார்த்ததே கிடையாது. பாராட்டணுமா மேடம்? கண்டிப்பாக பாராட்டணும். என்னுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ், கணவன் மனைவி. அப்போது என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் கணவன் என்கிட்ட வந்து சொன்னார், சின்ன பசங்க 2 பேரும், மீறி போனால் 30 வயசு இருந்தால் ஜாஸ்தி, 2 பேரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு உரிமையும் எடுத்துக்க முடியும். அம்மா அப்பா மாதிரி தான் என்னையும் கணவரையும் அவங்க பார்க்குறவங்க, 2 பேர்கிட்டையுமே படித்தவங்க. அந்த என்னுடைய மாணவர் வந்து என்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டார், தினம் சொல்லணுமா மேடம், ஒரு புதுசாக புடவை கட்டியிருக்குன்னு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணுமா, தினம் சொல்லணுமா மேடம், நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்க்குறதுக்குன்னு சொன்ன தினமும் சொல்லணுமா மேடம், எதுக்கு அது அவசியம், அவங்களுக்கு தெரியும் தானே. நான் சிரிச்சுட்டே கேட்டேன், சரி நீ சொல்ல வேண்டாம்ப்பா, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், மேடம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ன்னு சொன்னால் தாங்குவியா? மாட்டோம்ல, ரைட்? அதுவே தான், யார் சொல்லணுமோ அவங்க கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். மகள் அழகாக உடை உடுத்தும் போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குல்ல நமக்கு, அப்போ மனைவி அப்படிங்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது தானே. குழந்தைங்க பார்க்கணும். அதைத்தான் பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, என் தாயும் தகப்பனும் சந்தோஷமாக சிரித்து நட்பு பாராட்டுறதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா மிகவும் தைரியமான குழந்தையாக நான் வளர்வேன். சாய்ந்து கொள்ள எனக்கு ஒரு தோள் இருக்கிறது, எனக்கு சங்கடங்கள் வந்தால் போய் சொல்ல என் தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், அம்மாவிடம் மறைக்க வேண்டாம், அப்பாவிடம் மறைக்க வேண்டாம், தாய் தகப்பன் கிட்ட போய் சொல்லி 2 பேர் கையை பிடிச்சிட்டு என்னால் பேச முடியும்னா அதை விட குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் வேற எதுவும் கிடையாது. அப்போ மதிய உணவு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க, அந்த குழந்தை பார்க்க பாராட்டினீங்கன்னா குழந்தை மத்தியானம் திரும்பி வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக கேட்கும், சாப்பிட்டியாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, அந்தரங்கமாக இருக்கும்போது 1000 கேட்போம்ப்பா நம்ம. அது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உரையாடல், அதை பற்றி நான் பேசவே இல்லை. தாய் தகப்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உரையாடல்னு ஒன்று இருக்கு இல்லையா, கொண்டு போய் டிஃபன் பாக்ஸை போட்டுட்டு காஃபியை கொண்டு வந்து மனைவி கொடுக்கும்போது, என்னைக்காவது குழந்தை பக்கத்தில் இருக்கும்போது நீ சாப்பிட்டியா அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு புரியும், ஓஹோ இது கேட்கணும். அதே மாதிரி களைச்சு போய் கணவர் வீட்டுக்கு வரும்போது கையில் இருக்கக்கூடிய பையை வாங்கிட்டு, அம்மாக்களும் வேலைக்கு போகிறோம் அதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், யார் வேலைக்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு முன்னால் வந்துட்டாலும் சரி, கையில் இருக்கிற பையை வாங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து, ரொம்ப டயர்டாக இருக்கல்ல விடு எதையாவது ஒன்று சமைக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, குழந்தைங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு புரியும். இந்த வசனங்கள் வீட்டில் பேசப்படுதான்னு தெரியணும்.
பேசப்பட்டா வீடு ரொம்ப அழகாக இருக்கும். ராபின் சர்மா மறுபடியும் சொல்கிறாரு, பேரண்டிங். ஏன்னா விலங்குகள் அது பண்ணுது. ஒரு பெண்குயின் பறவையாக இருந்தாலும் சரி, இல்லை வல்லூறுகளாக மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய கழுகாக இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் விட தாய் தகப்பனா அவர்கள் செய்யக்கூடியது இன்னும் அழகாக இருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கு. நம்மளால் அப்படிப்பட்ட தாய் தகப்பனா இருக்க முடியுமா? நடிக்க சொல்லவே இல்லை. ஏன்னா உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு தெரியும், உங்கள் கணவரை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு தெரியும். இடையில வரக்கூடிய சின்ன 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 சண்டைகள் பெரிய விஷயம் அல்ல. மாலை நேரங்களில் எப்படியுமே தெய்வங்களாக தானே திரும்பி வருவோம், காலையில் தான் அசுரர்களாக போவோம். நம்ம காலையில் 8:30 மணிக்கு எல்லார் வீட்லேயுமே பெரிய குருஷேத்திர யுத்தம் தான் இருக்கும். அந்த யுத்தம் தாண்டி மாலையில் வரும்போது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். மன்னிப்பு தைரியமாக கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். கடந்து போகக்கூடிய கணவர்கிட்ட ரொம்ப சாரிங்க, இன்னைக்கு வேலை அதிகம், இல்லை ஆசிரியரா முதல் வகுப்பே கிளாஸு, குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேப்பர் வேறு திருத்தி கொடுத்துருக்கேன், ஒன்றும் சரியாக பண்ணல, கொஞ்சம் சங்கடம் தான், அதனால ஏதோ கொஞ்சம் காட்டமாக குரல் தடிமனாக வந்துருச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்ணில் அந்த நேர்மையோடு ஒரு மன்னிப்பு வந்தது அப்படின்னா குழந்தை பார்க்க வேண்டிய தெய்வீக காட்சிகளில் மிகப்பெரிய விஷயம் அது. அது குழந்தை பார்க்காம போகும்போது இங்கே ஆறுதலுக்காக வந்து யார் ஆறுதல் கொடுத்தாலும் அவங்க தோளில் சாயுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய வகுப்பு தோழிக்கும் அதுதான் வேலை. நான் சொல்கிறது நாடக பாணியில் உங்களுக்கு தெரியும், ஐ எம் வெரி சாரி. இது நாடக பாணி அல்ல, இது சத்தியம், இது உண்மை. ஏன்னா குழந்தை வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம், வயது போனதுக்கப்புறம், வயதான ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் தாங்கி நிற்க போகிறோம், ஒருத்தர் சார்ந்து நிற்க போகிறோம், ஒருத்தர் பாராட்டி நிற்க போகிறோம், விட்டு கொடுக்காம இருக்க போகிறோம். கோயம்புத்தூரில் ஏதாவது கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை வாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாது, மரியாதை இல்லைன்னு நினைப்பாங்க. வாங்க 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 வாங்கன்னு 4 தடவை சொன்னால் தான் சரி. அந்த 4 தடவை சொன்னதுக்கப்புறம் கணவர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா பின்னால் தேடிட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா? வீட்டில் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. மனைவி வரலையா நாங்கள் கேட்க மாட்டோம், வீட்டில் வரலீங்களா அப்படின்னு கேட்போம். ஏன்னா வீடு அப்படின்னா அந்த பெண் தான். வள்ளுவன்கிட்ட போனீங்கன்னா அகத்திருக்க இல்லாதது ஒன்றில் அப்படின்பாரு. வீட்டில் மனைவின்னு ஒருத்தர் இருந்தாச்சுன்னா அதை தவிர அந்த வீட்டுக்கு தேவையான செல்வம்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. அந்த பெண் தான் ஏகபோக செல்வம். இங்கே நான் பேசுறது வேற. ஆனால் ராபின் சர்மா மறுபடியும் சொல்றாரு, பேரண்டிங். என்ன சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கி தருகிறீர்களோ, என்ன வார்த்தைகள் பேசப்படுகின்றனவோ, எப்படிப்பட்ட நடையுடை பாவனை இருக்கிறதோ, எந்த மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து இருக்கீங்களோ அதை வச்சு மட்டும்தான் குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. அப்போ வீட்டை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய மிக பிரம்மாண்டமான பொறுப்பு. மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் சொல்கிறது நல்லா இல்லைப்பா, செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் வயசையும் தாண்டி தானே நாங்கள்லாம் வந்திருக்கோம், அதை கடந்து தானே வந்திருக்கோம். இன்றைக்கி மேடையில் வந்து அந்த குழந்தை கேட்கும்போது ஆண்கள் சமைத்தால் அது சாதனை, பெண்கள் சமைத்தால் மட்டும் கடமையா மேடம் அப்படின்னு ஒரு 15-16 வயசு குழந்தை கேட்கும்போது அது பார்த்த காட்சி என்னவாக இருக்கும்? நான் கேட்டேன், யார் சொல்கிறாங்கடா? நார்மலாக எல்லாரும் சொல்கிறாங்க மேடம். நான் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்கிறியாமா? இல்லை, அப்போ நாம் 2 பேரும் நார்மல் இல்லை போல இருக்கு, நாம் 2 பேரும் அப்நார்மல் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சின்ன விஷயம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா அடுக்கலைக்கு வந்து சமைக்க வராரு, எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த குழந்தை மனதில் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோவாக மாறி இருப்பார். இன்னைக்கு காலையில் குழந்தைங்கிட்ட சொன்னேன், யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பெரிய ஹீரோ, அப்பா பெரிய ஹீரோ, ஆசிரியர்கள் பெரிய ஹீரோ. ஏதோ திரைப்படத்தில் வந்து கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு 10 பேரை வீழ்த்துறதாக நடிக்கக்கூடிய அது அல்ல ஹீரோ. அன்றாடம் ஒரே வேலையை சலிப்பில்லாமல் சடவில்லாமல் செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா, அதுதான் பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த குழந்தைங்கிட்ட சொன்னேன். அவ்வளோ தைரியமாக குழந்தைங்க ஃபீல் பண்ணாங்க. அப்போ அந்த பெனாமில் பேரண்டிங், வார்த்தைகளை பார்த்துக்கோங்க, என்ன வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்துக்கோங்க, என்ன சூழல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சி சாமி கும்பிடுறது, என்ன தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, வீட்டில் தெய்வத்தை கும்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மேலே பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு குழந்தைக்கு புரியும். சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்போம்லப்பா, ஒரு தீபாராதனை எடுக்கும்போது, ஒரு சர்ச்சுக்கு போகும்போது, இல்லை நமாஸ் படிக்கும்போது குழந்தைகிட்ட நீயும் பண்ணுன்னு சொன்னோம் தானே. இப்போ நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறத குழந்தை பார்க்கணும். பார்க்குறத மட்டும்தான் குழந்தைங்க செய்வாங்களே தவிர சொல்கிறத செய்ய மாட்டாங்க. உள்ள வாங்குங்க, இன்றைக்கே தொடங்கிடலாம். புது வருஷத்துக்கு புதுசாக நம்ம எல்லாரும் வைராகியங்கள் வச்சு அந்த வைராகியங்கள் அடுத்த நாளே காணாமல் போயிருக்கும் தானே. 1ஆம் தேதி முடியறதுக்குள்ளே வைராகம் காணாமல் போயிருக்கும். 7ஆம் தேதி கூட புதிய வருஷம் பிடிக்கலாம். பாரதியார் சொல்வார், இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்பாரு. இன்று பிறந்தேன்னு சொல்ல மாட்டார், புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்வார். அப்போ பெனாமில் பி ரெடி ஆயிடுச்சா? இ அப்படிங்கிறது என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சுற்றுச்சூழல்.
அந்த சுற்றுச்சூழலில் உங்கள் சொந்தக்காரங்கலேருந்து அடுத்த வீடு பக்கத்து வீடு எல்லாமே வருது. அவங்க கூட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? நான் தொடங்கின போதே ஒன்று சொன்னேன், வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி நீங்கள் சொல்கிற வார்த்தை. வீட்டுக்கு வரவங்கள நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்க? வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புறீங்களா? குழந்தைங்க பார்த்துட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் கேமரா உங்கள் குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் சர்வைலன்ஸ் கேமரான்னு ஒன்று மாட்டியிருப்பீங்க. வீட்டுக்கு யார் வராங்க யார் போகிறாங்கன்னு அந்த கேமராவை பார்த்தா தெரியும். ஆனால் நீங்கள் யாருன்னு உங்கள் குழந்தைய பார்த்தா தெரியும். எப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்கள் குழந்தைய பார்த்தா தெரியும். அப்போ அப்படின்னு சொல்கிறது என்வாயரன்மெண்ட், சுற்றுச்சூழல். எப்படிப்பட்ட சூழலை குழந்தைக்கு தருகிறீர்கள்? யாரெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி எவ்வளவு விமர்சையாக பேசுகிறீங்க, எவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக பேசுகிறீங்க. வீட்டுக்கு வந்த பெரியவங்களுக்கு போய் தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், படிக்கிறது தான். நானும் ஆசிரியர் தானே. படிப்பு அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. எப்போ பார் கையில் புக்கை வச்சுட்டு இருந்தால் படிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். புக்கு அரை மணி நேரம் கையில் இருந்தாலும் உள்வாங்க முடியும்னா போதும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், என் குழந்தை புக்கையே கீழே வைக்காமல் படிச்சுட்டே இருக்குப்பா. இல்லைப்பா, கையில் புக்கை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். படிக்கிற குழந்தை மற்ற எல்லா வேலைகளும் செய்யும். அப்போ என்வாயரன்மெண்ட்டுன்னு சொல்லும்போது என்ன வேலைகளை உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க? என் குழந்தைக்கு நான் வேலையே கொடுக்க மாட்டேன் மேடம், ராணி மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு உங்களை பார்த்து பரிதாபம் மட்டும்தான் பட முடியும். இளவரசி மாதிரி வளர்க்குறேன் மேடம், ஐயோ பாவம்னு சொல்வேன். ஏன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு 47 சுதந்திரம் வந்தாச்சு, மக்கள் ஆட்சிக்குள்ளே வந்துட்டேன். இளவரசியை வளர்த்து யாருக்கு கொடுக்க போகிறீங்க? எங்கள் நாட்டிலையோ மன்னர் ஆட்சி இல்லை, இளவரசி தேவையே இல்லை. சாதாரண பிரஜையாக அந்த குழந்தை இருக்கணும், அதற்கு மேலே எதுவும் தேவையில்லை. அப்போது குழந்தைக்கு வீட்டில் என்ன வேலைகள் கொடுக்குறீங்க? அதனுடைய தட்டை நீங்கள் எடுத்து கழுவுறீங்க அப்படின்னா, இங்கே பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ற குழந்தைங்களுடைய தட்டு அவங்களா கழுவணுமா, இல்லை அதற்காக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் கழுவணுமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்தபோது கல்லூரி இந்த பள்ளியினுடைய செயலர் என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருந்தார். கேட்கும்போது நான் சொன்னேன், சார் அந்தந்த குழந்தை சாப்பிட்ட தட்டை அந்தந்த குழந்தை கழுவுறதுல எந்த தப்பும் இல்லை சார். மற்றவங்க தட்டை சொல்லலை, அந்தந்த குழந்தை சாப்பிட்ட தட்டை அந்தந்த குழந்தை கழுவுறதுல எந்த தப்பும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை, அதில் இருக்கக்கூடிய மிளகா, அதெல்லாம் கொண்டு போய் எங்கே போடணுமா போட்டுட்டு அதிகம் தண்ணி செலவாகாமல் அதே சமயம் ஒழுங்காகவும் தட்டை கழுவ முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரு காரணம் சொன்னேன். பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தை இதை படிச்சுது அப்படின்னா நாளைக்கு வீட்டில் தாய் தகப்பனுக்கு உதவும். அம்மா உட்காந்து தன்னுடைய தட்டை கழுவுறதுக்காக தான் சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டை விட்டுட்டு போகணும்னு இந்த குழந்தைக்கு தோணாது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இது படிச்சாச்சு. அடுத்தவங்க தட்டை கழுவலை, தன் தட்டை கழுவுது அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லும், நான் உங்களுக்கு உதவுறேம்மா, தட்டை கழுவுறதுக்கு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லும். அந்த பாடத்தையும் பள்ளிக்கூடம் தான் சார் சொல்லி கொடுக்கணும். அதனால் வீட்டில் குழந்தைங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடையது. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கும் வர குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைங்க அதிக மதிப்பெண் வாங்குறதையும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அன்பு காமிக்கிறதா நினச்சி செல்லம் கொடுத்து குழந்தைங்களை கெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த என்வாயரன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வீட்டை தாண்டி இருக்கக்கூடிய சூழல். தாராளமாக வீட்டை கூட்டி விடலாம், கோலம் போடலாம், துணியை துவைக்கலாம், மடித்து வைக்கலாம், நீங்கள் தேய்ச்சி கழுவின பாத்திரத்தை தொடச்சி எடுத்து உள்ளே வைக்கலாம். தனக்கு மட்டும் சாப்பாடு இல்லாமல் அண்ணனுக்கும் தங்கைக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கண்டிப்பாக பேக் பண்ணி கொடுக்கலாம். தன்னுடைய வாட்டர் பேக்கில் மட்டும் இல்லை, எல்லார் வாட்டர் பாட்டிலையும் தண்ணியை பேக் பண்ணலாம். அப்பா கிட்ட போய் நின்று அப்பா வண்டியை கிளப்பிட்டு பொழுது, அப்பா ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாதுப்பா, தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்கப்பா, நாங்கள் எல்லாரும் வீட்டில் காத்துட்ருக்கோம் இல்லையா அப்படின்னு அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லலாம். சும்மா ஹெல்மெட் எடுத்து மாட்டும்போது மறக்காமல் ஸ்ட்ராப்பையும் போடுங்கப்பா, அப்போ தான் சரியாக இருக்கும்னு சொல்லலாம். யார் உங்களை கூப்பிட்டாலும் காதுக்குள்ளே அப்படியே ஃபோனை செருகிட்டு தலையை சாய்ச்சிட்டு ராங் சைடில் வண்டி ஓட்டாதீங்கப்பா, அது சாலை விதிகளுக்கு புறம்பாதுப்பா. அம்மா சொன்னால் கேட்க மாட்டிங்களா, நாங்கள் சொன்னால் கேட்பீங்களா, இன்றைக்கி வந்த மேடம் சொன்னாங்க, பொண்ணு சொன்னால் கண்டிப்பாக அப்பா கேட்பாரு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சூழலை கொடுங்கம்மா. நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப குறைவு. குழந்தையுடைய முதல் ஆசிரியர் நீங்கள், இரண்டாவது பெற்றோர் நாங்கள். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர், வி ஆர் தி செகண்ட் பேரண்ட்ஸ். நாங்கள் ரெண்டாவது தாய் தகப்பன், நீங்கள் முதல் ஆசிரியர். குழந்தைகிட்ட இதை கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது குட்டி சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வந்த குழந்தை தான் அது. பால்காரர்கிட்ட பால் வாங்குறதுக்கு போனீங்கன்னா சின்ன கொசுறு வாங்குறதுக்கு கூட போன குழந்தைங்களாம் தான். நீங்கள் துவைச்ச போது நானும் துவைக்கிறேன் அப்படின்னு சின்ன கர்ச்சீஃபை வச்சு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்த குழந்தை தான். திடீர்னு நமக்குள்ளே என்னமோ பாதி வந்துருச்சு, அடுத்த நிமிஷம் நீ எதுவும் பண்ண வேண்டாம், கூட கூட்டிகிட்டு வாங்க குழந்தைங்கள. உங்களுக்கு உதவ குழந்தைங்க வீட்டுக்கு உழைச்சாங்கன்னா நாட்டுக்கு நாளைக்கு உழைப்பாங்க. பிஇ முடிஞ்சுதா? மூன்றாவது என், ஆம், என். என்னங்கிறது நேஷன்.
எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாடு குழந்தைகளை கணிசமாக பாதிக்கும். இப்போ யுக்ரைன்லேயோ ரஷ்யாலேயோ படிக்கிற குழந்தைங்கன்னு யோசிச்சு பாருங்க, யுக்ரைனில் இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரைட், சரி, அதுவே வேண்டாம், வெனிசுவேலாவில் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னு யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்து மேலே குண்டு விழலாம், சிவிலியன்ஸ் மேலே குண்டு விழலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஆண்டவருளால் ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கும். அதுவும் இந்தியாவில் ரொம்ப ஓரத்தில் தூத்துக்குடியில் வந்து உட்காந்துருக்கோம். தூத்துக்குடி முழுக்க இருக்கோமா? இல்லையே. அங்கேயும் மூலையில் இருக்கக்கூடிய சுப்பையா வித்யாலயத்தில் குழந்தைய விட்டுருக்கோம். குழந்தை வகுப்பு பூரா உட்காந்துருக்கா? இல்லையே. அதுலேயும் மூலையில் ஒரு சேரில் குழந்தை உட்காந்துருக்கு, பத்திரமா உட்காந்துருக்கு. வீட்டில் இருக்கும்போது உங்கள் பாதுகாப்பு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் டீச்சர்ஸோட பாதுகாப்பு. அப்போ ஒரு நாடு தீர்மானிக்கும் குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி. அப்போ நல்ல காலத்துக்கு நாட்டில் கண்டிப்பாக போர் இல்லை, பெரிய அடிதடி எதுவும் இல்லை, அமைதியாக குழந்தை படிக்கக்கூடிய சூழல். திரும்புறதுக்குள்ளே இப்போ தேர்வு வர போகுது. இன்னும் எத்தனை நாள் தேர்வுக்கு இருக்குன்னா தேர்வுக்கான தேதிகள் கொடுத்தாகிவிட்டது. இனி குழந்தை உட்காந்து படிக்க போகுது. எல்லாரும் பக்கத்தில் இருந்து எல்கேஜியிலிருந்து அது படித்து வந்ததே இந்த 10ஆம் வகுப்பையும் 12ஆம் வகுப்பையும் வெற்றிகரமாக தாண்டதுக்காக தான். எல்லாரும் கூட நிற்க போகிறோம். அப்போ ஒரு நாடு தீர்மானம். நான் குழந்தைங்க சொன்னேன், இன்னைக்கு காலையில் குழந்தைங்கிட்ட சொன்னேன், 1947 நாங்கள் பார்க்கல, நான் கண்டிப்பாக பார்க்கல. நான் பார்க்கலன்னா நீங்களும் பார்த்துருக்க முடியாது. 1947 நான் பார்க்கல, ஆனால் 2047 நான் பார்க்கவும் போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்களாம் 2047 பார்க்க போகிறீங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் 2047 பார்க்க போகிறாங்க. பள்ளிக்கூடம் மிக பிரம்மாண்டமாக பெரிய பள்ளிக்கூடமாக 1947, சரி 2047 சுப்பையா வித்யாலயம் எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்தியாவை பிடிச்சி மேலே அந்த குழந்தை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் பார்த்தது தானே, ₹1 காயின் போட்டால் ஒரு ஃபோன் பேசலாம் அப்படின்னு வீதிக்கு வீதி ஒரு ஃபோன் பாக்ஸ் ஒன்று இருந்தது. தபால் போடலாம் அப்படின்னு தபால் பெட்டி இருந்தது. வீட்டில் யாருக்காவது உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தந்தி வரும். சாதாரண ஒரு போஸ்ட் கார்டில் நுணுக்கி எல்லாரும் எழுதின காலம் உண்டு. வீட்டில் மாதத்தினுடைய முதல் தேதி வேறு மாதிரி இருக்கும், 20ஆம் தேதி வேறு மாதிரி இருக்கும், 30ஆம் தேதி வேறு மாதிரி இருக்கும். அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறாருன்னா முதல் தேதியினுடைய சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும், 20ஆம் தேதியுடைய உணவு வேறு மாதிரி இருக்கும், 28ஆம் தேதி வேறு மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் வாழ்க்கையை பார்த்துட்டு வந்தவங்க தானே நம்ம. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி குழந்தைக்கு ஏதாவது எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதுப்பா, அப்பா ஒரு மசால் ரோஸ்ட் வாங்க முடியுமா, இல்லை இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர முடியுமா, இல்லை வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லாமல் இருக்கிற காசை எப்படியோ மேனேஜ் பண்ணி குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற காலத்துக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு இன்னும் பெரிதாக வளர்ந்துட்டே இருக்குது. இன்றைக்கி காலையில் உங்கள் குழந்தைங்கள்லாம் எனக்கு இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க, 10 வருடம் கழித்து வேலை தேடுறவங்களா இருக்க மாட்டோம், வேலை கொடுக்குறவங்களா நாங்கள் இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. We will not be job seekers, வேலை தேடுறவங்கள ஜாப் ப்ரொவைடர்ஸ். இதே தூத்துக்குடியில் பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலையோ ஒரு நிறுவனத்தையோ உருவாக்கி உங்கள் குழந்தைங்க ஒரு 10லேருந்து 100 பேருக்கு வேலை கொடுக்கறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா நாடு பாஞ்சு மேலே போயிட்டுருக்கு. பொருளாதாரத்தில் 4ஆவது இடத்துக்கு வந்தாச்சு. நேத்திக்கு வாங்கின மொபைல் இன்னைக்கு எடுபடாது. போன வருஷம் இருக்கக்கூடிய டிவியை தாண்டி இந்த வருஷம் வந்தாச்சு. இது வரைக்கும் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க, சினிமாவில் பார்த்துட்டு இருந்தீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வந்தாச்சு. ஒரு கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் உள்ளங்கைக்குள்ளே உலகமே வந்து உட்காந்தாச்சு. அப்போது ஒரு நாடு எவ்வளவு வளருதோ அதை பொறுத்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் இருக்குது. போர் இல்லாத சுபிட்சமான சந்தோஷமான அமைதியான ஒரு நாடாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பும் வளர்ச்சியும் அப்படி இருக்கும். இன்றைக்கி காலையில் எங்கிட்ட வந்து பேசின குழந்தைங்கள நிறைய குழந்தைங்க மருத்துவர்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைக்கு நான் சந்தித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை சொன்னால் இஸ்ரோவில் நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஆர்வமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. சந்திரயான் அனுப்புகிற மட்டும் இல்லை, ஸ்ரீ கணேசர் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போன போது இஸ்ரோவில் நான் சயின்டிஸ்ட் ஆகணும். ஏன்னா இஸ்ரோவுக்கு நாங்கள் போயிருக்கோம் மகளிர் தினமாக இருந்தபோது, அதாவது மார்ச் 8ஆம் தேதி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அங்கே போனோம். இந்த சந்திரயான் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால் அதை தயாரிக்கக்கூடியதை போய் பார்த்தோம். அவ்வளோ உயரத்தில் போய் 100 மீட்டர் உயரத்தில் போய் நின்று பிரம்மாண்டமாக அடிக்கும் தலைக்கும் விஸ்வரூபம் எடுத்து இந்தியாவில் உருவான இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட நமக்கு முன்னால் போன குழந்தைங்க, எந்தெந்த கல்லூரியிலையோ போன குழந்தைங்க விஞ்ஞானிகளாக மாறி அதை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருந்தது. ஆண்டா, கணக்கு கிடைக்காத ஒரு காட்சியை ஆண்டவா எனக்கு கொடுத்தியே அப்படின்னு தோணுச்சு. ரைட்? அப்படி இருக்கும் பட்சத்தில் நாடு கண்டிப்பாக ஒரு நிமிஷம்
செகண்ட் டைம். மறுபடியும் ஐ எம் சாரி. செகண்ட் டைம்னு சொன்னது முதல் தடவை எனக்கு இருமல் வந்தபோது அவர் இங்கே இல்லை, அதனால் அதையும் சொல்லிட்டேன் நான். அவ்வளவே தான். அந்த இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக மாறணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்டுது. ஒரு குழந்தை கடற்படையில் நான் சேரணும்னு வந்து கேட்டுது. ஏன் இதே பள்ளிக்கூடத்தில் ஒரு 5 வருஷம் முன்னால் ஒரு மகாஸ்ரீன்னு ஒரு குழந்தை நான் பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னு கேட்டுது. எவ்வளோ பெரிய கனவுகள்! அந்த கனவுகளுக்கு கூட நிற்கிற தைரியமும் முதுகெலும்பும் நமக்கு வேணும் இல்லையா? நல்ல நாட்டில் பிறந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, போய் நெட்டில் இன்றைக்கி தேடி பாருங்கள், எங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க. உலகத்தின் மிக இளமையான நாடு இந்தியா. 60% 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒற்றை நாடு உலகத்தில் இந்தியா மட்டும்தான். எவ்வளோ பெரிய பலம் அது! சைனாவுக்கு வயசாயிடுச்சு, அமெரிக்காவுக்கு வயசாயாச்சு, ஜப்பானுக்கு வயசாயிடுச்சு. அவங்க எல்லாரும் 45 தாண்டி 50 தாண்டி போயிட்டுருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் 60% இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியமான வலிமையான நாடாக இந்தியா இருக்க முடியும்? அமெரிக்கா உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், வேண்டாம், தேவையில்லை. நாங்கள் இவங்க கொடுக்க மாட்டோம், வேண்டாம், தேவையில்லை. யார் ஏதாவது கொடுக்குறோமா, கொடுக்க மாட்டோமா, வேண்டாம், தேவையில்லை. எங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியும், எங்கள் குழந்தைங்க இருக்காங்க, எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அடுத்த தலைமுறை இருக்குது அப்படின்னு இந்தியா கர்வமாக சொல்லணும். அப்படின்னா அந்த PEN ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு உதவி என்ன தெரியுமா? அரசியலில் உங்களுக்கு 1000 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம், அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்துலேயும் குழந்தைகள் முன்னால் நாட்டை இழிவாக வீட்டில் பேசாதீர்கள். பெரிய விண்ணப்பம், உங்களால் முடியும். குப்பையை பார்த்தா ஏன்பா நம்ம நாடு இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, யாரோ 4 பேர் குப்பை போட்டாங்க, அதனால அப்படி இருக்கு. இந்த நாடு எப்பவுமே இப்படிதான்ப்பா அப்படின்லாம் நீங்கள் பேசுறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாடு பண்ணலை, நாட்டில் இருக்கக்கூடிய நாம் பண்ணுறோம். எந்த காரணம் கொண்டும் டிவியில் பெரிய டிபேட் போயிட்டு இருக்கலாம், அரசியல் ரீதியாக பெரிய கடும் விமர்சனங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் இருக்கலாம், பிடிக்காத நபர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் அடுத்த தலைமுறை முன்னால் பிறந்த நாட்டை இழிவாக பேசாதீர்கள். அது பெரிய விண்ணப்பம். ஏன்னா தாய் தகப்பன் கொடுக்குற சூழல் தான் குழந்தைங்க தலைக்குள்ளே போகும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் நனி சிறந்தனவே. வானத்தை விட கூட அழகான ஒரு விஷயம் இருக்குன்னா தாயும் பிறந்த தாய்நாடும் மட்டும்தான். சரி, அதற்கும் அடுத்ததுக்குள்ளே போயிட்டீங்களா? PEN. அடுத்தது A அசோசியேஷன். குழந்தைகள் தங்களை யாரோடு தொடர்பு கொடுத்திக் கொள்கிறார்கள்னு தயவு செஞ்சு பாருங்க. நட்பு வட்டத்தின் மேலே கண்ணு வையுங்க. யாரெல்லாம் நண்பர்களாக இருக்காங்கன்னு தயவு செஞ்சு பார்த்துருங்க. அந்த நட்பு வட்டத்தில் ஏதாவது பிசகு இருந்ததுன்னா உடனடியாக சரி பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதுக்கும் அடுத்தது அந்த அசோசியேஷன். அதையும் தாண்டினா கடைசியில் வரக்கூடியது மீடியா. வீட்டில் எதெல்லாம் பார்க்குறீங்கிறத பொறுத்து இருக்கு உங்கள் குழந்தைங்க 10 வருஷம் கழித்து யாராக மாற போகிறாங்க அப்படின்னு. என்ன மீடியா பார்க்குறீங்க? வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னா ஐ எம் சாரி. இல்லை, நாங்கள் உட்காந்து பார்க்கக்கூடியது பூரா நாடகங்களை தான் பார்க்க போகிறோமா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குழந்தைகளுக்கு என்று தனியாக எந்த தொலைக்காட்சியும் எதையும் தருவதில்லை. ஆரோக்கியமான சூழலில் குழந்தை இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கணும். மீடியா சொல்கிறது மட்டும்தான் குழந்தைக்கு தெரியும் அப்படின்னா குழந்தைங்க கையை மிஞ்சி போயிட்டாங்கன்னு பொருள். அப்போ நான் சொன்ன இந்த அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேரண்ட் தாய் தகப்பனாக இருக்கிறது, என்வாயரன்மெண்ட் சுற்றுச்சூழல், நீங்கள் கொடுக்குற வேலை, சொல்கிற வார்த்தைகள், 3வது எந்த நாட்டில் குழந்தைங்க இருக்காங்க நேஷன், 4வது யாரோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அசோசியேஷன், 5வதாக வரக்கூடியது மீடியா. இந்த 5னுடைய தாக்கமும் குழந்தைகளிடம் கணிசமாக வரும் பொழுது நான் கேட்டிருக்கேன் குழந்தைங்கிட்ட 7ஆம் தேதி 1வது மாதம் 2036 மேடைக்கு அந்த குழந்தை வரணும் அப்படின்னா அந்த 5ம் வீட்டில் சரியாகியே ஆகணும். இந்த 5ஐயும் அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை இல்லாமல் போயிடும். உங்களை விட உங்கள் குழந்தை அறிவாளிகளாக இருக்கணும், உங்களை விட உயரம் போகணும், உங்களை விட நல்லவர்களாக இருக்கணும், உங்களை விட பெரிய சாதனைகள் செய்து நாட்டை மேலே கொண்டு போகணும் அப்படின்னு உள்ளார்ந்த கனவுகள் இருக்குமே ஆனால், ஆசைகள் இல்லை, கனவுகள் இருக்குமே ஆனால் இன்னைக்கு போய் குடும்ப சூழலை எப்படி மாற்றுறதுன்னு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியமான சூழலை எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்கள். கோபத்தை எப்படி அடக்கிறதுன்னு இல்லை, தவிர்க்கிறது அப்படின்னு பாருங்கள். கண்ணு பார்க்க தாயாக இருந்தால் தகப்பனை பாராட்டுறதும், தகப்பனாக இருந்தால் தாயாக பாராட்டுறதும், குழந்தை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொண்டாடுறதும், கண்டிக்கிறதாமா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து கண்டிக்கிறதும்,
கண்டிச்ச அடுத்த நிமிஷம் மீண்டும் அன்பை காட்டுறதும் இது வரணும். அம்மா கண்டிக்கும் போது அப்பா அன்பு காட்டினாலோ, அப்பா கண்டிக்கும் போது அம்மா கண்டிப்பாக வந்தாலோ கண்டிப்பாக 2036 மேடையில் குழந்தைங்க சிறப்பு விருந்தினர்களாக வரமாட்டாங்க. அம்மா கண்டிக்கும் போது குழந்தை அப்பாட்ட ஓடி வந்தால் அம்மா சொன்னால் சரியாதாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அப்பா கண்டிச்சாரா, அப்பா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சவருமா, 10 இடத்துக்கு போயிட்டு வரவர், அவருக்கு தெரியாததா, உன் நன்மைக்காக தானேமா சொல்கிறாரு. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் வந்துருன்னா தனியாக கணவனும் மனைவியாக இருக்கும்போது அப்பா சொல்லிக்கோங்க, குழந்தைய ரொம்ப கடுமையாக பேச வேண்டாம், கண்டிக்கிறது வேற கடுமையாக இருக்கிறது வேற, ஆறுதலாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் கைகளுக்குள்ள குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னா கையை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க. என்னுடைய ஒற்றை ஆசை மட்டும் இல்லை, பெரும் கனவு, இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைங்க கிளம்பி வரப்போகிறாங்க, பெரிய ஆட்களாக வரப்போகிறாங்க. 2036 உலக வரைபடத்தில் சுப்பையா வித்யாலயத்தின் குழந்தைகள் பெரிய சாதனைகள் செய்து மேலே போய் நிற்க போகிறாங்க. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, அப்போவும் நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க முன்னால், அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட சொல்லுவீங்க, என் பொண்ணு அப்படின்னு ரொம்ப கர்வமாக சொல்லுவீங்க. அப்போது மியூசிக் மேடம் ஒரு பாடல் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மியூசிக் மேடம் சொல்லுவாங்க, அப்போவே மேடை ஏறி பாடுவாப்பா, அந்த மேடம் வந்தபோது கடவுள் வாழ்த்து பாடினதில் அந்த குழந்தை இருந்தா பெரிய பாடகியாக வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் கர்வம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் அன்பு இருக்குது, இது இருந்தால் போதாது, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு கண்டிப்பாக வேணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னால் உட்காந்து நேரம் ஆச்சுன்னு எங்கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. நேரம் ஆச்சுன்னு தெரியும், கொண்டு வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. எத்தனை பேர் இதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எடுத்துகிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு சந்திக்கக்கூடிய 6, 7, 8, 9 குழந்தைங்க கிட்ட வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு குழந்தை வந்த உடனே உங்கள் குழந்தைங்க அதில் இருக்காங்க அப்படின்னா போய் கேளுங்க, என்ன சொன்னாங்க மேடம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னால் இன்றைக்கி என்ன சொல்வீங்க, 11th 12th 10th படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன சொன்னாங்க மேடம் அப்படின்னு கேளுங்க. உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க மேலே வரும்போது கண்டிப்பாக நீங்களும் மேலே வந்துடுவீங்க. பொறுமையாக இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கேள்வி பதில் அப்படின்னு வேணும்னா ரொம்ப அந்த எல்லாரும் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் பெற்றோர்கள் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேம் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்களுடைய பெருமையை மாறுதட்டக்கூடிய ஒரு அவகாசமும் உங்களுடைய உரிமையும் கூட இது. உங்களுடைய குழந்தைகள் மேம் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாக, அன்பின் நிமித்தமாக அவர்களது புகைப்படத்தை டிராயிங் படம் வரைந்து இங்கே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மாணவ கண்மணிகளை அன்புடன் மேடை அழைக்கின்றோம். மது லத்திகா 6th A. மது லத்திகா பேரண்ட் இங்கே இருக்கீங்களா? வாங்க மேடைக்கு வாங்க. உங்களுடைய குழந்தை வரைந்த படம் மேம் இன்னைக்கு வாங்க போகிறாங்க. சார் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சார் வாங்க. நீ வரைஞ்ச படம் எதுமா மேம்? இவ்வளோ ஒரு தூரத்தில் மனதில் பதிந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் குழந்தை ரொம்ப ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ அழகாக அந்த குழந்தை 6ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. மது லதிகா அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. உண்மையிலேயே அவங்க பெற்றோர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு பலத்தை கைதல் கொடுத்துடலாம். 6ஆம் வகுப்பில் இந்த அளவுக்கு வரைஞ்சிருந்தா கண்டிப்பாக 12th முடியும் பொழுது எப்படி இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். இன்னும் கைதட்டல் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக வரைஞ்ச மது லதிகாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இது மட்டுமல்ல, மாணவி மகாசெல்வி வரைந்த படம், மகாசெல்வியுடைய பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மகாசெல்வி, ஓகே, மகாசெல்வி உங்கள் கையால் கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மகாசெல்வி வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள்.
எத்தனை எத்தனை மாணவர்கள் இன்னும் மேலும் மேலும் வரைய காத்திருக்கிறார்கள்? தேங்க்யூ மகா செல்வி. ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒன்றும் சொல்லியே ஆகணும். ஒரு பெண்ணினுடைய வெற்றி என்பது அவருக்கு ஒரு உந்துகோலாக, உந்து விசையாக, ஊன்றுகோலாக திகழ்வது அவரது கணவர் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த கணவருடைய துணை இல்லாமல் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை கீழே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு இருமல் கூட அவரால் தாங்கவே முடியாது. அப்போ அந்த ஒரு மாதிரி அது நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குழந்தை வரைஞ்சிருக்காங்க, படத்தை பாருங்களேன். சக்தி, சக்தி வாங்க, மேடைக்கு வாங்க. அதாவது அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறத மேமும் சாரையும் நம்ம பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்தனை வருஷத்துலேயும் அவரோட ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளராக இருந்தே கொண்டே அவர்களுடைய வெற்றியினுடைய மகுடத்தை கைகள் வைச்சிருக்கிறார்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சக்தி. இவ்வளவு அருமையாக மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்ற தலைப்பில் அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு அனைத்தும் தெரிந்த விஷயங்களே தான். ஆனாலும் ஒரு சிறப்புடையோர், ஒரு கல்வியாளர், ஒரு பண்பாளரும் ஆகக்கூடிய இந்த சமுதாயத்துக்காக நல்ல சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற முனைவர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் அறிவுரை அல்ல, இது ஒரு அன்பு உரிமை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த அன்பு உங்களுடைய மனதில் விதைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பு பெற்றோர்களே, இதில் அவங்க சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உங்கள் மனதில் பதிந்திருக்குமா என்பதை விட ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தினீங்களா, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக இத்தகைய அருமையான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு எங்களுக்காக செய்திருக்கின்ற எங்கள் நிர்வாகத்திற்கு நாங்கள் கண்டிப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்காக நீங்கள் கைதட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய காலை பொழுதும் மிக மிக அருமையாக இருந்தது. குழந்தைங்க அவ்வளவு எல்லா நிகழ்ச்சிக்குமே ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மேம் பேசின உடனே அதில் இருந்து அவள் எந்த விதமான சத்தமும் இன்றி கைதட்டல் மட்டும்தான் இருந்தது. அது இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் வெற்றி என்று நாங்கள் சொல்லுகிறேன். இந்த ஒரு திறமை என்பது மேம்க்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மேம் வருஷம் இல்லை, எங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பவர்கள் முனைவர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களின் சொற்பொழிவு சிந்திக்கும்படியாகத்தான் இருக்கின்றது என்று இந்த உங்களது மன மகிழ்ச்சியான இந்த முகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது. மேம்க்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரகொலி எழுப்பி நன்றினை தெரிவித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு பெற்றோர்களே, உங்களது அன்பு என்றும் எங்களுக்கு தேவை. உங்களது குழந்தைகளுடைய வெற்றி மட்டுமே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். சுப்பையா வித்யாலயம் என்றுமே உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சாதனைக்கும் ஆன ஒரு படிக்கட்டாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை புரிந்தமைக்கு அனைத்து பெற்றோருக்கும் சுப்பையா வித்யாலயம் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வருகை புரிந்தமைக்கு மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றிய அனைவருக்கும் நன்றியினை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுரை செய்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி.